நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்று நாம் காண இருக்கின்ற இந்த காணொளியில் தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடுகளை பற்றி காண இருக்கின்றோம். நண்பர்களே, இந்த டாபிக்கை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி நடந்த என்னென்ன முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு மாநாடுகள் நடைபெற்றிருக்குங்க. 2024லிருந்து 25 வரை பல்வேறு வகையான முதலீட்டாளர்கள் மாநாடு நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கு. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உலக முதலீட்டாளர் மாநாடு. சரிங்களா? உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து 7, 8 ஜனவரி 2024 அன்று சென்னையில் நடைபெற்றது. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா 6.64 லட்சம் கோடிக்கு அதிகமான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்றன. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு 26 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு. சரிங்களா? அதாவது இந்த டாபிக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் பேசுறதை கொஞ்சம் கேட்டுக்கங்க. சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த டாபிக் இல்லாமல் அதுக்கு முன்னாடி என்ன பேக்ரவுண்ட் இருந்ததுன்னு சொல்கிறேன். அதையும் நீங்கள் கொஞ்சம் குறித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 2வதா பார்த்தீங்கன்னா தொழில் முதலீட்டு மாநாடு அப்படின்னு சொல்லி 2024 ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு தொழில் முதலீட்டு மாநாடு ஒன்று நடைபெற்றது. அதுவும் சென்னையில் தான் நடைபெற்றுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 51,000 கோடிக்கு முதலீடுகள் வந்து ஈர்க்கப்பட்டன. அதில் பார்த்தீங்கன்னா 28 புதிய திட்டங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினார். சரிங்களா? அது இது 2 மட்டும்தானுங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். தமிழ்நாடு ரைசிங் மாநாடு சமிட். சரிங்களா? தமிழ்நாடு ரைசிங் சமிட் ஒன்று நடந்தது பார்த்தீங்களா? எங்கன்னா கோயம்புத்தூர்ல நடைபெற்றது. அங்கேயும் வந்து இந்த மாதிரி முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கான ஒரு மாநாடு தான். சரிங்களா? அப்ப இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு முன்னாடியே ஏறக்குறைய ஒரு 3 மாநாடுகள் 2024, 25 இந்த டைம் பீரியட்ல நடைபெற்றிருக்கு. இந்த பேக்ரவுண்ட் விஷயத்தை சொல்லிட்டு இப்போ இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடை பற்றி நான் சொல்றேன் பாருங்களேன். இதுல பாத்தீங்கன்னா இதை யார் நடத்தினது அப்படின்னா தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை தான் இதை வந்து தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தியது. சரிங்களா? சரி, அப்ப எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன? 92 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டன. அப்போ எவ்வளவு முதலீடுகள் எதிர்பார்க்கப்பட்டன? 24,307 கோடிக்கு முதலீடுகள் அங்க ஈர்க்கப்பட்டன. அப்போ எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது? 49,353 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. சரிங்க, இதுக்கு முன்னாடிலாம் சென்னையில் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் வந்து 2-3 இடத்துல 2 வந்து சென்னையில் நடைபெற்றுச்சு, 1 வந்து கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு ரைசிங் மாநாடு நடந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் சொன்னீங்க. அப்போ இந்த தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஓசூர் அந்த ஊர்ல தான் நடைபெற்றது. சரிங்களா? சரி, இப்ப ஏங்க இந்த மாதிரிலாம் தொடர்ந்து தமிழ்நாடு முதலீட்டாளர் மாநாட்டை வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்கன்னா 2030க்குள் நம்ம தமிழ்நாட்டோட இலக்கு என்னன்னா பாருங்க, $1 trillion பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதாவது மீட்டெடுக்குன்னு சொல்லக்கூடாது, அதை அடைய வேண்டும் அப்படின்ற அந்த குறிக்கோளோட நம்ம தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. சரிங்க, இப்போ இதெல்லாம் உண்மைதானுங்களா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆமாங்க. 11.19% நம்ம தமிழ்நாடு பொருளாதாரத்தில் அதாவது முதல் மாநிலமாக உள்ளது. சரிங்களா? அப்ப நம் இந்திய தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை விட 2 மடங்கு, ஏறக்குறைய 2 மடங்கு அளவிற்கு நம் தமிழ்நாடுடைய பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக ஆய்வறிக்கைகள் சொல்லப்படுகின்றன. சரிங்களா? உண்மைதான் கூட. ஆனால் ஆய்வறிக்கை பொய் சொல்ல மாட்டாங்க. அதுவும் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட ஆய்வறிக்கையில் தான் இந்த 11.19%. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. நான் இந்த நம்மளுடைய கரும்பலகையில தெரியக்கூடிய விஷயங்கள் இல்லாம இதுக்கு முன்னாடி அதோட பேக்ரவுண்ட் விஷயத்தை உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதை நீங்க கொஞ்சம் குறிப்பெடுத்துக்கங்க, காதால கேட்டுக்கங்க, தொடர்ந்து படியுங்க. கண்டிப்பா இந்த காணொலியில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குரூப் 1 கேடருக்கா இருக்கட்டும், குரூப் 2 கேடர், குரூப் 2 ஏவா இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், இல்லை டெட்டா இருக்கட்டும், இல்லை வேற எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் கண்டிப்பாக பயனுள்ள வகையாக இருக்கும் என்பதை எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. நண்பர்களே, பயன்பெற உங்களை அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.